வணக்கம். 2025-26 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமக்கு நூலக உறுப்பினர் படிவம் தான் கேட்டிருக்காங்க. அதில் நாம் இதில் நிரப்ப பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு கோடு. மாவட்ட நூலக ஆணைக்குழு. நமக்கு வினாத்தாளில் கொடுத்துருக்கிற விவரப்படி இது நீலகிரி மாவட்டம். அதனால் இங்கே நீலகிரி மாவட்ட நூலக ஆணைக்குழு. மைய கிளை ஊர்ப்புற நூலகம். நமக்கு என்ன மைய நூலகமாக கிளை நூலகமெல்லாம் கொடுக்கல. அதனால் இது நமக்கு நீலகிரி மாவட்டம், இது ஒரு மாவட்டமாக இருக்கிறதுனால இது மைய நூலகமாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம மைய நூலகம் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த கோட்டில் என்ன போடலான்னா, வினாத்தாளில் கொடுத்துருக்கிற விவரத்தின்படி இது பாரதிதாசன் நகரில் இருக்கக்கூடிய நபர். அதனால் இந்த இடத்துல பாரதிதாசன் நகர். அப்புறம் இங்கே அட்டை எண் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அட்டை எண்ணுக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா 1, 2, 3, 4ன்னு போட்டுக்கலாம். ஏதாவது 4 எண்கள் போட்டுக்கலாம். உறுப்பினர் எண்ணுக்கு 2, 3, 4, 5 ஏதாவது 4 எண்கள் போட்டுக்கலாம். பெயர். ஸோ வினாத்தாளில் கொடுத்துருக்கிறது படி நமக்கு பெயர் மா புகழேந்தி. ஏன்னா தந்தை பேர் மதிவேந்தன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம மா புகழேந்தி அப்படின்னு எழுதிக்கலாம். தந்தை பெயர் வினாத்தாளில் கொடுத்துருக்காங்க மதிவேந்தன். பிறந்த நாள் அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒரு பிறந்த நாள் போட்டுக்கலாம். உங்களுடைய பிறந்த நாளை போட்டுக்கலாம். வயது, உங்களுடைய வயது போட்டுக்கலாம். படிப்பு, நீங்கள் படிக்கிற 10ஆம் வகுப்பே போட்டுக்கலாம். தொலைபேசி எண். இந்த அலைபேசி எண்ணுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. முகவரி அஞ்சல் குறியீட்டு எண்ணுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வினாத்தாளில் கொடுத்துருக்காங்க என்னென்னா 7 பூம்பொழில் தெரு, பாரதிதாசன் நகர், நீலகிரி மாவட்டம். அஞ்சல் குறியீட்டுன்னு அவங்க கேட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 6, 2, 4, 0 போட்டுக்கலாம். நான் டேஷ் நூலகம். நம்ம இங்கே ஏற்கனவே மைய நூலகம்ன்றதை நம்ம தேர்ந்தெடுத்துட்ருக்கோம். அதனால் மையன்னு போட்டுக்கலாம். காப்புத்தொகை. அவங்க காப்புத்தொகை நம்மளுடைய விருப்பம்தான். காப்புத்தொகை ரூபாய் 100, சந்தா தொகை ரூபாய் 10, ஆக மொத்தம் ரூபாய் 110 பணமாக செலுத்துகிறேன். இடம் எங்கேன்னா நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, மைய நூலகம் பாரதிதாசன் நகர் அப்படின்னு. அதனால் இடமும் நாம் பாரதிதாசன் நகர் அப்படின்னு எழுதிக்கலாம். நாள் நம்ம எப்போவுமே என்றைக்கு எழுதுவோமோ, தேர்வு எழுதுவோமோ, படிவம் எழுதுவோமோ அந்த நாள் போட்டுக்கணும். 15/3/2026. தங்கள் உண்மையுள்ள. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற பேர் மா புகழேந்தி. திருமதி செல்வி அடிச்சுக்கலாம். செல்வன். இங்க இடத்துல பேர் நம்ம எழுதணும். அலுவலக முத்திரை நமக்கு அது தேவையில்லை, அதனால் XXX போட்டுக்கலாம். பிணைப்பாளர் கையமும் நமக்கு தேவையில்லை, ஸோ XXX போட்டுக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 5 மதிப்பெண்கள் உறுதியாக கிடைக்கும்.